சாதிவாரி சர்வே நடத்துவதன் நோக்கம் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப எனக்கு தெரிந்தவரை தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு யார் யார் எடுக்க சொல்றான்? எல்லாரும் இல்லை. மருத்துவர் சின்னையா, அப்புறம் நாம் தமிழர் சீமான் அவர்கள், அண்ணன் வேல்முருகன், செல்வகுமார், ஜெகன்மூர்த்தி, நான், இந்த மாதிரி கொஞ்சம் பேர், இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. சரி, பார்ப்போம். அப்ப இத்தகைய நபர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொன்ன உடனே பாத்தியா இவங்கெல்லாம் வேற லைன்ல இருக்கிறவங்க அப்படின்னு இங்க ஒரு பொது சமூகத்தில் ஒரு பேச்சு இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்புன்னு இங்க பெரும்பான்மையானவர்கள், தலைவர்கள் உட்பட என்ன நினைக்கிறான்னா, எல்லாம் சாதிகாரனை கூப்பிட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க எண்ணுவாங்க போல இருக்குது அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. பொதுவா மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது தலை என்றது. அந்த தலை என்ற விஷயத்துல எங்க பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவங்க ஸ்டேட்டஸையும் எடுப்பாங்க. இப்ப மூர்த்தி வீட்டுக்கு வருவான், வந்து மூர்த்தி உனக்கு சொந்த வீடா, உங்க வீட்டில் கார் இருக்கா, பைக் இருக்கா, என்ன லேண்ட் இருக்கு, என்ன சொத்து இருக்கு, என்னென்ன வீட்டில் அசஸ்மெண்ட் வச்சிருக்க, எல்லாத்தையும் கணக்கு எடுத்திருப்பாங்க. எடுத்துட்டு எங்களுக்கு போயிடுவாங்க. இப்போ நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்றது நோக்கம், எல்லா சமூகத்திலும் இருக்கிற நபர்களுக்கு இந்த ஸ்டேட்டஸை எடு. ஒரு காலத்துல நீதிமன்றங்கள் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக இருந்தது. இங்க பாரு, சாதியை பார்த்தா இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது, அதால நாங்க தள்ளுபடி பண்றோம்னு சொன்னாங்க. இப்ப பீகார் விஷயத்துல உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் சொல்லிடுச்சு, இல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். ஏன் எடுக்கணும்னா, இது 1931 எடுத்த சென்சஸ் படி, சாதிவாரி கணக்கெடுப்பு படி இங்க இடஒதுக்கீடு கொடுத்திருக்கோம். இது இத்தனை ஆண்டு காலத்துல செல்லுபடி ஆகுதா, இடஒதுக்கீடு கொடுத்தது எல்லாருக்கும் போய் சேர்ந்துதா இல்லையா அப்படின்னு தெரியறதுக்கு, இல்ல இடஒதுக்கீட்டில் ஒரு மாற்றத்தை குறைக்கவோ கூட்டவோ வேணும்னா இப்ப கரண்டான ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்னு நீதிமன்றம் சொன்ன பிறகுதான் பீகார்ல அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து நடத்தப்பட்டது. இப்ப திமுக சொல்லுது இல்ல, நாங்களும் ஆதரவுன்னு. போன தடவை என்ன சொன்னாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாது, அது பீகார்ல எடுத்தாங்க, அது கேன்சல் ஆயிடுச்சு அப்படிலாம் சட்டமன்றத்தில் பேசினாங்க. ஆனா அது கேன்சல் ஆகல. அந்த இடஒதுக்கீட்டுல ஒரு ஆல்டரேஷன் பண்ணாங்க, அந்த தகுதி மத்திய அரசுக்கு இருக்குன்னு அதை அப்படியே நிப்பாட்டினாங்க. ஆக மத்திய அரசு எடுக்குதா மாநில அரசு எடுக்குதா அப்படிங்கறதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் தமிழ்நாட்டின் குடிமகன், இந்த நாட்டில் இருக்கிற நான் நல்லா இருக்கிறேன்னா இல்லையா, ஒவ்வொரு முறை இந்த கணக்கெடுப்பு எடுப்பது நோக்கம் 10 ஆண்டுக்கு ஒரு தடவை இதை மாத்தணும். போன தடவை மூர்த்தி வீட்டுக்கு வந்தோம், 2016 வந்தோம், மூர்த்தி என்ன சொத்து வச்சிருந்தான், இது வச்சிருந்தான். இப்ப 2026 வந்திருக்கிறோம், இதுல மாற்றம் வந்திருக்கா வரலையா, இடஒதுக்கீட்டின் பலனை இது அவன் பக்கத்து வீட்டில் இருக்கிற கந்தசாமி அனுபவிச்சானா இல்லையா அப்படின்னு தெரியறதுக்கு தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு. எனவே நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன், பொதுவா இந்த சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சாதிகார எல்லாம் சேர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு போறான், இப்ப யார் சாதி பாக்குறா அப்படின்னு பல பேர் சொல்றான். ஆக இந்த மக்கள் மத்தியில இது எல்லாருக்குமான உரிமை, உனக்குமான உரிமை, உன் சொந்தத்துக்கான உரிமைன்னு சொல்ற வரைக்கும் நாம் இது சக்சஸ் ஆகாது. எனவே பல இடங்களில் ஒரு பிரச்சாரத்தை கொடுத்த போட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு என்னப்பா, இந்த நாட்டில் இருக்கிற எல்லாரோட ஸ்டேட்டஸையும் எடுக்கணும்பா, எடுத்து திரும்பவும் ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்பவும் அதை எடுத்து பார்த்தோம்னா நிலைமை உயர்ந்திருக்குதா இல்லையா, இல்ல இதுல என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக இது பொதுவானது, எல்லாருடைய ஸ்டேட்டஸை பத்தி எடுக்கிறதுன்ற ஒரு புரிதலை உண்டு பண்ணி விட்டோம்னா எல்லா மக்களும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தே தீரணும். என்னையா நீங்க ஆட்சி பண்றீங்க, நாங்க இருக்கிறோம் அப்படியே இருக்கிறோம், ஏழை ஏழையாவே இருக்கோம், பணக்காரன் பணக்காரனே போயிருக்கிறோம், அதால இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மக்களே முன்வைப்பார்கள். அண்ணன் எடுக்கிற அனைத்து முயற்சிகளுக்கும் நாம உறுதுணையா இருக்கணும். இதுல ஒரு சிக்கல் இருக்கு, அதாவது 1931 சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுக்க எடுத்தும் போது ஒரு 4000 சில்லறை சாதிகள் தான் இந்தியா முழுக்க இருந்துதான். 2011 சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா லட்சக்கணக்கில் சாதிகள் போயிடுச்சான். அதனாலதான் மத்திய அரசு அதை நிறுத்தி வச்சாங்க. அப்போ இதுல இருக்கிற குறை நிறைகள்லாம் பார்த்து, ஒரு சமூகத்தில் ஒண்ணு இருக்கு, கொஞ்சம் இடஒதுக்கீடு கூட்டி கொடுக்கணும் போது நாங்க சின்ன சாதிவாங்க, நான் ஊர்ல நடக்கிற போது நாங்க பெரிய சாதிப்பாங்க. இது எல்லாம் ஒரு ஆய்வு பண்ணி இது சரியா முறையா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தா இங்கே தமிழகத்தில் இல்லாதவன்ற நிலை நிச்சயமா மாறிடும். எனவே ஒட்டுமொத்த சமூகத்திற்கான
விஷயம்தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை வெகு மக்களிடையே கொண்டு சேர்க்கிற பொறுப்பு இந்த கூட்டமைப்புக்கு இருக்கிறது. அப்படி வந்தால் நிச்சயமாக, அதாவது அன்னைக்கு கணக்கெடுப்புல பட்டியலின மக்களுக்கு 8.3 விழுக்காடு தான் அப்ப கிடைச்சது, அன்னைக்கு கிடைச்சது. அப்போ இன்னைக்கு 18, இன்னும் கூடுதலா ஒழுங்கா எடுத்தா இன்னும் கூடுதலா வரும். அதால அண்ணா ஜெகன் அண்ணன் சொல்ற மாதிரி 31 எடுத்த பழைய கதையை வச்சு இன்னும் நம்ம உருட்டுறோம். அதுதான் பிரச்சனை. இதுல ஒரு மாற்றம் வேணும். இப்ப கன்சராம் அவர்கள் சொல்லுவாரு 100% இடஒதுக்கீட்டை கொடுத்துடணும். இவன் சொத்த இவன் சாப்பாடு அவன் எடுத்தான், அவன் சாப்பாடு இவன் எடுத்தான். எதுக்குப்பா 100 பேருக்கு, ஆனா 100 பேருக்கு எண்ணி எல்லாருக்கும் கொடு. இப்போ இடபிள்யூஎஸ் 10% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. உடனே அதுக்கு தமிழகத்தில் இது சமூக நீதி மண் நாங்க எதிர்க்கிறோம். ஏன் எதிர்க்கிற? 100 பேருக்கு 100 பேரும் கொடுத்துரு. அந்த 10% இடஒதுக்கீட்டில் பயன்பெறாத சாதிகள், சேராத சாதிகளும் அதுல இருக்கு. அப்ப அவங்களுக்கு நாம கொடுத்து தானே ஆகணும். அப்போ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டோம்னா, ஐயருங்க 3 பேர் இருக்கிறீங்களாப்பா, நீங்க 3 வச்சுங்க, நாங்க பறையர்கள் உள்ள இருக்கிறோமா, கொஞ்சம் கூட்டிட்டாங்களா, சரி கொஞ்சம் சேர்த்து வைப்போம் அப்படின்னு எல்லா சமூகத்துக்குமான சமூக நீதி தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு. எனவே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிற வரை இந்த போராட்டம் நடைபெற வேண்டும். இன்னைக்கு ஆளுங்கட்சி வந்திருக்காங்க, நாங்க கொடுத்துருவோம்னா அப்புறம் இந்த கூட்டத்தை கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா ஏற்கனவே இருந்த எல்லா கட்சிகளும் நாங்களும் தான். ஆனா இது வரைக்கும் இதுல ஒரு துரும்ப கிள்ளி போட்ட மாதிரி கூட இல்ல. எனவே இதை வெற்றி பெற செய்வது ஐயா சின்னையா மருத்துவர் ஐயா கையில இருக்கிறது. இதை வெகு மக்கள் மத்தியில் இதை கொண்டு போய் சேர்க்காத வரை இது வெற்றி பெறாது. இங்க நம்ம சொல்லலாம் எல்லாரும் நாங்க ஆதரவுங்கலாம், ஆனா அது நடைமுறை நடக்காது. எனவே அதை நோக்கி இந்த நிகழ்வுகளை நாம் நகர்த்த வேண்டும். அதற்கு பறையர் பேரவை என்றென்றும் உறுதுணையாக இருக்கும். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து என் தமிழ் சமூகத்தில் இருக்கிற சகோதரர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சகோதரர்கள் நல்வாழ்வை பேணி காத்திட மருத்துவர் ஐயா எடுக்கிற, சின்னையா எடுக்கிற அனைத்து முடிவுகளுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.